தேனி. யார் வாய்ஸ் ட்ரை பண்றீங்க? பாரதராஜா வாய்ஸ். ஓ, அப்ப தேனில ஏதோ படம் வந்திருக்கு, பார்க்கலாம். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் குக்கர் டாக்கீஸ் பெருமிழன் வழங்கும் செலக்ஷன். முத்தான முதற்கட்ட தேர்தலை வெற்றிகரமா முடிச்சுட்டு பக்குவமா தொகுதி பக்கம் சுத்தி வந்த தலைவர் நாயகனை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் தேனி ராஜன். முதல் பால்லையே சிக்ஸர் அடிக்கிற மாதிரியான பிளேயர்ஸை பார்த்திருப்போம். இந்த படத்துல தன்னோட கூட்டு நாயகன் பத்தின கருத்தை சிறப்பா அடிச்சு ஆடி இருக்கிறாரு நாயகன். அவர் சார்பா நான் பேசக்கூடாது, அவர் பதில் சொல்றது தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன்னா, சில ஜோக்கர் மாதிரி பேசிட்டு பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க கேட்கறது உங்க நேரத்தையும் வீணடிக்க என் நேரத்தையும். டெல்லி நாற்காலி யாருக்காக காத்திருக்குன்னு தன்னோட கூட்டு கட்சி தலைவர் நாயகனை பத்தி ஓஹோன்னு சொல்ற காட்சி புல்லரிக்க வச்சிருக்கு. மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் மிகப்பெரிய ஆதரவுடன், முன்ன அவங்க எவ்வளவு சீட்டுகள் எடுத்தாங்கன்னு தெரியும், அதை விட அதிகமாக அவர்கள் சொல்றது போல, பிஜேபி சொல்றது போல 400+. பேசுற பேச்சுக்கெல்லாம் டிக்ஷனரி வச்சு விளக்கம் கண்டுபிடிக்க வேண்டாம், நாங்களே சொல்றோம் கேளுங்கன்னு விசுவாசத்தை காட்டிட்டு கிளம்பிடுறாரு நாயகன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா மோடியோடைய ஆளுமைதான். இவர்கள் ஏதாவது சொல்லி மக்களை குழப்பி திமுக உட்பட எதிர்கட்சிகள் செய்கிற பொய் பிரச்சாரம் தான் இது. மொத்தத்துல செலக்ஷன் பாயிண்ட் வரட்டும். இல்ல ஏதோ ட்ரை பண்றீங்க, நீங்களே யாருன்னு நான் 8 கிட்டார் சுரத்துல பாடுறேன் அப்படின்னா யார் பாடுவா? நீங்களே சொல்லுங்களேன். இளையராஜா அவர்கள் தான். இளையராஜா அவர்களும் சென்னை ஐஐடி சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பாட்டுக்கு மெட்டமைச்சிருக்காரு, ஆயிரக்கணக்கான பேக்ரவுண்ட் டியூன் போட்டிருக்காரு, ஆயிரக்கணக்கான சீன்ஸுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான சில பெரிய எக்ஸ்பீரியன்சஸ் அவர் நமக்கு கொடுக்க போறாரு. அதாவது மியூசிக்கை பத்தி ஒரு கோர்ஸ் ஐஐடியில ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மியூசிக்கை பத்தி மாணவர்கள் கத்துக்கணும். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயே நிறைய பிசிக்ஸ் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம சங்கீதம், இந்த இது நாதஸ்வரத்துக்கு ஏத்த பாட்டு, இது வயலினுக்கு ஏத்த பாட்டு, இது வீணைக்கு ஏத்த பாட்டு, இது மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரிலாம் பல ஆராய்ச்சிகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு இளையராஜா அவர்களுமே பங்கேற்றிருக்காங்க. அவருடைய முன்னிலையில தான் இனாகுரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. Will you join with me? Sing. Sa 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 ga ma ba ni sa. இளையராஜா அவர்கள் பாடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவர் பேசுறதுமே ரொம்ப கவனிப்பாங்க. மியூசிக்கு மூச்சா போச்சு எனக்கு. மியூசிக்கு யாராவது என்ன சார் அந்த பாட்டு என்ன பிரமாதமாக போட்டிங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் யாரையாவது பார்த்து சார் நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா? நல்லா அப்போ ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா மூச்சு விடுறீங்க சார், நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி அது நேச்சுரலாக நடக்குது. அதே மாதிரி மியூசிக் எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது. அதோட சேர்த்து இங்க இன்னும் 200 இளையராஜாக்கள் வருங்காலத்துல உருவாக்கணும் அப்படிங்கறத அவரே சொல்லியும் இருக்காரு. The world has never produced a Mozart. After 200 years of Mozart, நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல 200 இளையராஜா வரணும். மேல என்ன ஏதோ ஒரு கருடன் பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா, கருடன் படத்தோட ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. சூரி நடிச்ச இந்த படத்துல சூரிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்காங்க. கொடி படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான் இயக்கி இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரி காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். விஜய் சேதுபதி அவர்களுமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா, விடுதலைக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். அதே மேடையில எஸ்கேவும் வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களும்
சூரி மாதிரியே மிமிக்ரி பண்ணியும் பேசியிருக்காரு. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்க ஏன்னா லீடா தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குச்சிப்பிடியன் குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அடுத்ததா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்தார். அவர் பேசும்போதே வந்து யாராவது பேச விடுறாங்களா அவரை? கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். சூரி அவர்கள் வந்து பேசும்போது வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அங்கிருந்து மேல வந்து பயங்கரமா சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா, ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமா ஆனா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு, அவங்க ஏதோ என்னை கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே, நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு நாங்க நம்புறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு மறக்காம பாருங்க உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில். Bye. Bye.